ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವು நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம என்ன இது பண்ணிகிட்ருக்கோம், இதில் சில நரோத்தம் தாஸ் டாக்கூர் ராகானுக பக்தி எப்படி பண்ணணும் இந்த விஷயங்கள் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. சம ஸ்னேகா விஷம ஸ்னேகா நா கோரிஹோ துயி லேஹா கோஹி மாத்திர அதிக ஸ்னேககண் निरंतर ठाके संगे कृष्ण कथा लीला रंगे नर्म सखिए सब जान. ರಾಧಾಗೆ ಕೃಷ್ಣರಿಗೆ ಸಮಮ ಅನುಭವ காட்டுறது இல்லை, ராதாಗೆ கூடுதல் கிருஷ்ணருக்கு காட்டுறது, இதிலெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். நான் சொல்கிறது ராதைಗೆ கிருஷ்ணருக்கு கூடுதல் அனுபவம். இதுதான் மஞ்சரிகள். அவங்கள எப்போவுமே ராதா கூட இருப்பான், ஆனந்தமாக கிருஷ்ணர் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வேண்டிதான் அவங்களுக்கு நர்ம சഖி கூட சொல்லுவான். சஹச்சரி, மஞ்சரி, கிங்கரி, நர்ம சഖி. இங்கே ஒரு விஷயம், கிருஷ்ணருக்கு ராதாக்கு கூடுதல் அனுபவம் இல்லை, மஞ்சரி அல்லாது. அதே போல ரெண்டு பேருக்கு சமமும் கிடையாது. ராதாக்கு கூடுதல், அதில் கூட நிரந்தரமாக ராதை கூட இருந்து ஆனந்தமாக கிருஷ்ணர் பார்த்து பேசுறது. இப்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான், பக்தி சொன்னால் கண்ணீர் போடுறது. நம்ம மகாபிரபு கண்ணீர் போட்டுட்டு இருந்தார். மகாபிரபு ராதை, மகாபிரபுக்கு ஆனந்தமாக கிருஷ்ணர் பார்த்து சொல்லணும், ராதைக்கு ஆனந்தமாக கிருஷ்ணர் பார்த்து சொல்லணும். நம்ம சேவை அது. இப்போ நமக்கே ஒன்று கிருஷ்ணர் பார்த்து தெரிஞ்சிருக்கணும், அது ஆனந்தமாக சொல்லணும் ராதைக்கு. நமக்கு ஏக்கம் கிடையாது, நமக்கு சேவை ஸ்ரீமதி ராதாராணி சேவை. இப்போ இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய விதமான சఖிகள் இருக்கான். அதில் விஷம ஸ்னேகா இல்லை ஸ்ரீ கிருஷ்ண ஸ்னேகாதிக்கா சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அவங்களு ராதைக்கு கூடுதல் கிருஷ்ணர் மேலே அனுபவிச்சிருப்பாங்க. இனி ஒரு குரூப் இருக்குது சமஸ்னேகா. அவங்களும் ராதை மேலே அவ்வளோ அனுபு, கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அனுபு. பட் நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்கிறது, நம்ம இந்த மாதிரி சఖி கோபிகள் கூட சேர்ந்து பக்தி சேவை பண்ண மாட்டோம். நமக்கு அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு கூட சேர மாட்டோம். பட் அப்படி சொல்லி நம்ம அவங்கள மேலே அனுபவ காட்ட மாட்டோம், அப்படியல்ல. மஞ்சரி சொன்னால் ஸ்ரீமதி ராதாராணிக்கு எவ்வளோ சఖிகள் இருக்கான், அவங்கள எல்லார் மேலே சரியான உறுதி நம்பிக்கை வச்சு, மதிப்பு வச்சு, அனுபவிச்சு அப்படி ராதைக்கு சேவை பண்ணுவாங்க. பட் அவங்கள மேலே ஒரு விசேஷமான அன்பு வைக்க மாட்டான், அவங்களும் பாதையில் போக மாட்டான். இப்போ மஞ்சரி சொன்னாலே ராதா மேலே கூடுதல் அனுபவிச்சிருக்க பெண்ணு. இங்கே பக்தி ரசாமிருத்த சிந்து 2:5-128 சில ரூப கோஸ்வாமி எழுதிட்டுருக்காரு. சஞ்சாரி சியாத் சமோனவா கிருஷ்ண ராத்யா சுருத்ரதி அதிகா புஷ்யமான சேத் பாவோல்லாச இத்தியது. சಖಿகளிலே ராதாகி சಖிகளிலே ராதாகி கூடுதல் அனுபு கிருஷ்ணர் மேலே வச்சுருக்கான். அப்படி பெண்கள் இருக்கான். ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேர் மேலே சம பிரேம வச்சுருக்கான். அந்த மாதிரி பெண்கள் இருக்கான். இவங்களுக்கெல்லாம் சஞ்சாரி பாவம் சொல்லுவோம். சஞ்சாரி சொன்னால் பாவங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு அவங்களுக்கு. பட் எந்த சಖிகள் யாருக்கு மஞ்சரி சொல்லுவோம், இவங்க கிருஷ்ணருக்கு கூடுதல் ராதை மேலே அனுபவிச்சிருக்கான். இவங்களை எப்போவுமே பாவோல்லாசத்தில் இருப்பான். இவங்களுக்கு சஞ்சாரி பாவம் சொன்னால் ஒரு வாட்டி துன்பம், ஒரு வாட்டி பிரிவு, ஒரு வாட்டி ஆனந்தம் மாறிட்டு இருக்கும் பாவம். மஞ்சரிக்கு பாவம் மாறாது, எப்போவுமே ராதை கூட இருக்கான், ராதைக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கான்.
பாவோல்லாச. இங்கே ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, பாவத்தின் உல்லாசத்தில் இருப்பாங்க இவங்களு. ஸ்தாயி பாவம், இவங்களுக்கு பாவம் மாறாது, எப்போவுமே ஆனந்தம், எப்போவுமே உல்லாசம். இப்போ கௌடிய வைஷ்ணவ பக்தி சொன்னாலே நம்ம ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுக்கு தாமரை பாதத்தை சரணை எடுத்துட்டு 6 கோஸ்வாமிகள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு. விசேஷமாக ரூப கோஸ்வாமி சனாத்தன கோஸ்வாமி சொன்ன போல நம்ம பக்தி பண்ணுறது எப்படி? மஞ்சரி பாவா, இல்லை பாவத்தின் உல்லாசம், ஆனந்தத்தில். ராகானுக ಭಾವಚನ, ರಾಗಾನುಗ ಭಕ್ತಿ ಚನ, ಬ್ರಜத்தில் உள்ள மஞ்சரிகள் ಭಾವ வச்சு ராதாகிருஷ்ணருக்கு அனுபவ சேவை செய்கிறது. அதுக்கு வேண்டிதான் சொல்லிட்டு இருக்காரு நரோத்தம தாஸ் டாக்கூர். நம்ம நர்மசகி, நமக்கு சேவையே எப்போவுமே ராதைக்கு ஆனந்தமாக கிருஷ்ணர் பற்றி சொல்கிறது. ராதை கூட நமக்கு கூடுதல் இது இருக்குது. ராதா கிருஷ்ணர் கூட இப்போது தனியாக ராதா கிருஷ்ணர் கொஞ்சத்தில் தனியாக இருக்கும்போது லலிதா விஷாகா இவங்களு ராதா கிருஷ்ணர் மேலே சம அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணர் கூட அந்தரங்கலிலே இந்த தனியில பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இவங்க இருக்காங்க. என்ன லலிதா விஷாகா இவங்களும் ராதை கூட நல்லா அனுபவிச்சிருந்தா கூட கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருப்பான். அவங்களுக்கு மனசுக்கு இதை வரக்கூடாது சொல்லி ராதாகிருஷ்ணர் அவங்களுக்கு கூட வைக்க மாட்டான் அந்த டைமில். பட் மஞ்சரி ராதை மேலே உயிரை வச்சிருக்கான். ராதைக்கு எல்லா விதமான சேவை பண்ணுவான். ராதை கூட மஞ்சரிக்கு தன் உடம்புக்கு வேற நினைக்க மாட்டான். ராதை மஞ்சரி இருக்கும்போது கம்ஃபர்டபுள், அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். மஞ்சரி இல்லாமல் ராதைக்கு கிருஷ்ணர்கிட்ட போக மாட்டான். கிருஷ்ணன் கூட ராதைக்கு சந்தோஷத்துக்கு வேண்டி அந்தரங்களில் மஞ்சரிகள் இருந்தால் கூட கிருஷ்ணருக்கு அந்த வெக்கமோ ஒரு இது கிடையாது. இப்போ ஒரு விசேஷமான சேவை மஞ்சரிகள் பண்ணிகிட்ருக்கான். பிரபோதானந்த சரஸ்வதி ठाकुर பிருந்தாவன ஸ்ரீ பிருந்தாவன மகிமாமிருத 8வது ஸ்லோகத்தில் சொல்லிகிட்ருக்காங்க, மஞ்சரி சொன்னால் ராதைக்கு பிரிச்சாச்சு, மஞ்சரிக்கு சொன்னால் மஞ்சரி உயிரை கொடுத்துடுவான். அதுக்கு வேண்டி பகல் இரவு ராதை கூட வச்சிருப்பான். எப்போ ராதை கிருஷ்ணன் கூட தனியாக ரசிக்கும்போது கூட மஞ்சரி கூட கொண்டு போவான். மஞ்சரி அங்கே சேவை பண்ணுவான் 2 பேருக்கு. சொன்னால் எல்லா காலத்துலேயும் பகல் இரவு என்ன சொல்லுவோம், ராதை கூட கூட தான் இருப்பான். அனுபான சேவை பண்ணுவான். இப்படி மஞ்சரி எப்போவுமே ராதாகிருஷ்ணன் கூட கூட இருப்பான். எப்போ அப்படி பிரிவு வந்தாச்சு, கிருஷ்ணன் இல்லை ராதை இயக்கத்தில் இருந்தால் மஞ்சரி அப்போது ஆனந்தமாக கிருஷ்ணன் பார்த்து சொல்லி ராதைக்கு சமாதானம் பண்ணுவான். தான் கண்ணீர் போட்டு உட்கார மாட்டா. இவளுக்கு பேரே நர்மசகி. ராதைக்கு எப்போவுமே சேவை பண்ணி ராதைக்கு ஆனந்தம் கொடுக்கறது, இதுதான் மஞ்சரி. நம்ம மஞ்சரி ஆகணும்னு சொன்னால் ராதைக்கு சேவை, ராதை எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கணும். அந்த பாவம் வச்சு நம்ம சாதனை பண்ணுறது. ஹரிபோல் தண்டோத்பணம்.